இந்தியாவின் வரலாறு, ஆட்சி அமைப்பு, புத்தாக்கம் உட்பட பல அம்சங்களை உள்நாடு மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் KIP எனப்படும் இந்தியாவை தெரிந்து கொள்வோம் திட்டத்தை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு பல ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறது. 87வது முறையாக மேற்கொள்ளப்பட்ட இத்திட்டத்தில் மலேசியாவை பிரதிநிதித்து பல்கலைக்கழகம் மற்றும் இதர அமைப்புகளைச் சேர்ந்த இளைஞர்கள் கலந்து கொண்டு இந்தியாவின் வரலாற்று அம்சங்களை நேரடியாக அறிந்து தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றனர். இவ்வாண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 27ஆம் தேதி வரையில் 3 வாரங்களாக இத்திட்டம் நடத்தப்பட்டது. இதில் பேரா மலேசிய இந்திய இளைஞர் மன்றத்தின் தகவல் பிரிவு தலைவர் கரன்ராஜ் சந்திரா, மலாயா பல்கலைக்கழகத்தின் முதுகலை மாணவர் கீர்த்திலிங்கம், தகவல் தொழில்நுட்பத் துறையில் உதவி அமைப்பு பொறியியலாளர் டாஷன் செல்வராஜ், நெகிரி செம்பிலான் மலேசிய இந்திய இளைஞர் மன்றத்தின் தலைவர் ஹேமநாத் ஆர் ஷியாமல ரூபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 15 நாடுகள் கலந்து கொண்ட இத்திட்டத்தில் தாஜ்மஹால், இந்தியா கேட், அருங்காட்சியகம், கல்விக் கழகங்கள், ஆலயங்கள் உட்பட பல இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக கரன்ராஜ் சந்திரா தெரிவித்தார். நிறைய ஒரு விஷயத்தை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். KIPனா என்ன, KIP மூலம் எங்களுக்கு இளைஞர் யூத்துக்கு என்ன கிடைக்குது. அப்புறம் வருஷம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் பார்ட்னர் கூட கூட்டிட்டு போவாங்க, லைக் கேரளா, மற்ற நாடுகளை. ஸோ இந்த தடவை 87ல எங்க கூட்டிட்டு போனாங்கன்னா குவாஹாத்தி, அசாமுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஸோ அங்க ஃபேமஸான கோயில் காமாக்கியா டெம்பிள் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம அசாம் ஸ்டேட் ஆஃப் மியூசியம்க்கு கூட்டிட்டு போனாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எடுகேஷன் சார்ந்து கூட்டிட்டு போனாங்க. ஸோ நாங்கள் நிறைய விஷயத்த இதுல தெரிந்துக்கிட்டோம். இதனிடையே இத்திட்டத்தில் கலந்து கொள்ள 21 முதல் 35 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் நிலையில் அதற்கான இதர தகுதிகள் குறித்தும் கரன்ராஜ் விளக்கினார். இது இருக்கு, வயசு இத்தனை வயசுல இருந்து இத்தனை வயசு வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம பேச்சுலர் ஸ்டடீஸ் டிகிரி முடித்த இளைஞர் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண முடியும். அதோட ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்திருக்கணும். அப்புறம் OCI, அவங்களோட இப்போ ஒரு இந்திய இளைஞர் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்றாங்கன்னா அவங்க OCI அவங்களோட ஜெனரேஷன் இந்தியா பேஸ் பண்ணியா இருக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 4th ஜெனரேஷன் ஆஃப் இந்தியா. மற்ற நாடுகளில் இருந்து வந்த இளைஞர்களுடன் நல்ல தொடர்பில் இருக்க முடிந்ததாகவும் மலேசியாவை பற்றிய தகவல்களையும் பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் கூறினார். இதுபோன்ற வாய்ப்புகளை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொண்டால் உலகளாவிய பார்வை, பண்பாடு, கலாச்சாரம், தொழில்முறை திறன்களை தெரிந்து கொள்ள முடியும் என்று கரன்ராஜ் கூறினார்.